காமராஜர் ஐயா 1954வது ஆண்டு தமிழகத்தோட முதலமைச்சராக பதவியேற்றப்போ போட்ட கையெழுத்தே தொடக்க பள்ளிகள் 6000 திறந்தார். ஆனால் தொடக்க கல்வியில் ஒரு தேக்க நிலை இருக்கிறதா அவர் உணர்ந்தார். இதுக்கு ஒரு குழு தேவை அப்படின்னு சொன்னார். அந்த குழுவை நியமித்தார். அந்த குழு கிட்ட 1008 கேள்விகள் கேட்க சொன்னார். தமிழகத்தோட தொடக்க கல்வியோட நிலை எப்படி இருக்கிறதுங்க தான் கேள்வி. நமக்கு தேவையான பள்ளிகள் இருக்குதா? அந்த பள்ளிகள் இப்போ எந்த நிலையில் இருக்குது? எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளிகள் போதாமல் இருக்குது? இந்த மாதிரியான குறைகளை களைவதற்கு என்னதான் வழி? தொடக்க கல்வி ஆசிரியர்களோட தகுதி என்ன? அந்த ஆசிரியர்களுக்கு பயிற்சி எப்படி கொடுக்கிறது? ஆசிரியர்களை எப்படி மேம்படுத்துறது? ஆசிரியர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது எப்படி? ஆசிரியர்களோட பணி கொடுத்தோன்னா அந்த வேலைக்கான பாதுகாப்பு என்ன உத்தரவாதம் கொடுக்கிறது? அவங்களுக்கான சம்பளம் எவ்வளவு கொடுக்கிறது? இத்தனையும் பரிந்துரைக்கிறதுக்கு ஒரு கல்விக்குழு நியமிக்கிறார் 1955வது வருடம். அந்த கல்விக்குழு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த மாதிரியான அத்தனை கேள்விகளுக்கும் விட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் தொடக்க கல்வியை மேம்படுத்தி மாணவர்களை பள்ளிகளுக்கு அதிகப்படுத்தி மதிய உணவு கொடுத்து அவங்கள படிக்க வச்சார். காமராஜர் ஐயாவோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு விஷயம், 1000 கேள்விகள் அவரோட மனசுல. ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா அதை எப்படி ஜெயிக்கலாம், என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அந்த திட்டத்துக்கு தேவையான அத்தனை வழிமுறைகளையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை முறைப்படுத்தினார். அதனால தான் அவரோட செயல் திட்டங்கள் அத்தனையும் இன்னைக்கும் சாதனை திட்டங்களாக நிலவிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். காமராஜர் ஐயா என்றுமே மக்கள் மனதில்